இந்த வீடியோவில் வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு அலர்ட் மாதிரி வரும். நீங்கள் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து இதை ஆப்பாகவும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட் மாதிரி வரும். அதை வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பிஃபோர் தட் நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவுட்புட் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் பண்ணது. இது வந்து அவங்க நண்பன் பூக்கள் .inங்கிறது அவங்களோட வெப்சைட் URL. அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வரும், ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த நண்பன் பூக்கள் ஆப்பை வந்து நீங்கள் மொபைல் ஆப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். இப்போ நான் இன்ஸ்டாலுங்கிற பட்டனை கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆயிரும்னா, நார்மலாக நம்ம ஒரு மொபைல் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி என்ன ஆயிரும், நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஆட் ஆயிரும். இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளக்கின் செக்ஷன் போய்க்கோங்க. பிளக்கின் செக்ஷனில் எப்படி நீங்கள் சர்ச் பண்ணுங்கன்னா இதான் அந்த ஆப் நேம். உங்களுக்கு வந்து நிறைய ஆப் நேம் இருக்கும், நிறைய பிளக்கின்ஸ் இருக்கும் அந்த இதில். பட் அதில் நிறைய பிளக்கின் வந்து ஒர்க் ஆகாத பிளக்கினும் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரோக்ரஸிவ் வெப் ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. பிளக்கின் செக்ஷனில் அதை இது பண்ணிவிட்டு அந்த ஆத்தர் நேம் வந்து இந்த ஆத்தர் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ சேம் பிளக்கின் நேமில் வந்து நம்பர் ஆஃப் ஆத்தர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆத்தர் போட்டிருப்பாங்க. அதனால் சூப்பர் ப்ரோக்ரஸிவ் வெப் ஆப்ஸை இது பண்ணிவிட்டு ஆத்தர் நேம் வந்து சூப்பர் PWA இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபால்ட்டாக வரும். இதில் வந்து நீங்கள் எந்த மேஜராக நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐக்கான் இதில் வந்து டிஃபால்ட்டாக வேர்ட்ப்ரெஸ்ஸோட லோகோ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களோட லோகோ எங்கே இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல உங்களோட லோகோ ஃபைல் இருக்குது அப்படின்னா இதை என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனை ஆப் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி சேம் ஃபைலை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு விஷயம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம். ஒன்ஸ் அகெயின் அண்ட் தென் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் தான் ரொம்ப மேஜராக உள்ளது. இதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் பேஜில் என்ன இருக்குன்னா ஹோம் பேஜ்னு இருக்கும். ஹோம் பேஜ்னு இருக்கும்போது சில வெப்சைட்டில் என்ன வராதுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்சர் வராது. இந்த மாதிரி ஆன்சர் வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ப்ராடக்ட் அண்டு இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரிஸ் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். ப்ராடக்ட் கேட்டகரிஸ் கொடுக்கல, ப்ராடக்ட்டும் கேட்டகரியும் வரிகிற மாதிரி கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல இந்த இதுதான் ஓகே. ப்ராடக்ட்ஸ் அண்ட் கேட்டகரி பாக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஹோம் பேஜ் வந்தோடனே உங்களுக்கு வந்து அந்த சின்ன அலர்ட் மாதிரி வந்துடும். இதுதான் வந்து ஒரு வெப்சைட்டில் ஒரு யூசர் வந்து நம்மளோட கிளைண்ட் வந்து கிளைண்ட் கிடையாது, நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன ப்ராம்ப்ட் மாதிரி கொடுத்து அவங்கள என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண வச்சுக்கலாம். ஐ ஹோப் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை வந்து ப்ராப்பராக செய்ய முடியும். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி நான் இன்னொரு ஸ்டெப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு NGO ஆப். இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃப்ரீ சர்வீசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஏதாவது பிளட் உங்களுக்கு எமர்ஜென்சி டைமில் வந்து பிளட் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். இல்லை ஜாப்ஸ் தான் நீங்கள் ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணுறது தேடுறது நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். மேட்ரிமோனியை ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஆப்பில் இருக்குது. எதுவுமே வந்து பெய்டு கிடையாது, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இது NGOங்கிறதுனால இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ.